வணக்கம். நான் டாக்டர் ஜி.கே. குமார், வலி நிவாரண மருத்துவர், த பெயின் கிளினிக், சென்னை. இன்னைக்கு நம்ம பத்தி பேச போறது ஒரு தீவிரமான வலி. சில சமயம் இந்த வலி உள்ளவர்கள் தற்கொலை கூட செய்ய முயற்சிப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான உள்ள வலி. வலி எங்க இருக்குன்னு கேட்டா முகத்துல இருக்கும். இதோட பேரு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா. ட்ரைஜெமினல் என்பது முகத்திற்கு உணர்ச்சிகளை தரக்கூடிய ஒரு 5வது நரம்பு. இது 3 பிரிவுகளாக இருக்கிறது. அதனாலதான் ட்ரைஜெமினல் நர்வ் அப்படிங்கிற பேர். இந்த நரம்பிலிருந்து வரக்கூடிய நரம்பு வலி தான் முக வலியாக உணரப்படுகிறது. இது பரவலாக காணப்படக்கூடிய வலி நோய் இல்லை என்றாலும் இந்த வலியினால் அவதிப்படுபவர்கள் மிக தீவிர வலியினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த வலி எத்தனை பேருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 1,00,000 பேருக்கு 15 to 20 பேருக்கு வரலாம். பெண்களுக்கு சிறிது அதிகமாக காணப்படும். முக்கியமாக 50 வயதை எட்டுபவர்களுக்கும் 50 வயதை மேற்பட்டவர்களுக்கு அதிகமாக காணப்படும். இந்த வலி எப்படிங்க இருக்கும் அப்படின்னா, ஷார்ப் பெயின், ஷூட்டிங் பெயின், அதாவது ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன ஷாக் அடிக்க வந்துகிட்டே போயிட்டு சில சமயம் ஒரு 100 தடவை கூட ஷாக் வருது அப்படிம்பாங்க. சின்ன சின்ன குறைந்த நிமிடங்களுக்கு மட்டுமே இருக்கும். அதிகபட்சம் 2 நிமிடங்களுக்கு இருக்கும். சிவியர் பெயின் இருக்கும். அப்படியே ஷாக் முகத்துல அடிக்கும், கன்னத்தில் அடிக்கலாம், ஆடையில் அடிக்கலாம், நெற்றி பகுதியில் கண்ணை சுற்றி வலி இருக்கலாம். ஸோ இந்த வலி தொடுதனாலோ அல்லது குளிர்ந்த காற்று பட்டாலோ அல்லது பல் துளக்கினாலோ பேசினாலோ சாப்பிட்டாலோ இந்த வலி உண்டாகிறோம். ஸோ நாளடைவில் தீவிரமாக இருப்பதால் எந்த வேலையும் அவங்க செய்ய முடியாது, எங்கேயும் வெளியில வர மாட்டாங்க. இதற்கென்று என்ன காரணங்கள் இருக்கின்றன? 3 வகையான காரணங்கள் இருக்கின்றன. இந்த ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னு சொன்னேன்ல, இந்த நரம்பை சுற்றியுள்ள ஒரு உறை டீமைலினேட் ஆகிறதுனால அந்த உறை பாதிப்படைவதனால் வருகிறது. இந்த உறை பாதிப்படைவது எதனால் என்றால், ஏதாவது ஒரு அழுத்தம் பிளட் வெசல்னாலேயோ இரத்த குழாயினால அந்த நரம்பில் அழுத்தம் ஏற்படும் போது இந்த நரம்பை சுற்றியுள்ள உறை பாதிப்படைகிறது. அல்லது ஏதாவது ஒரு நரம்பு மண்டல வியாதிகளினால் இந்த உறை பாதிப்படையலாம். இந்த நரம்பை சுற்றியுள்ள மைலின் ஷீத் பாதிப்படையலாம். மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ் அல்லது ஏதாவது கட்டிகள் இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த 10% மக்களுக்கு எந்தவித காரணமாகவும் இல்லாமல் வரலாம். அந்த நரம்பு அதாவே துடிக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சரி, இந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஷார்ப் பெயினா இருக்கும், எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், குறைந்த நிமிடங்களுக்கு இருக்கும், சிவியரா இருக்கும், மிக தீவிரமான வலியா இருக்கும். யாராவது தொட்டாலோ அல்லது பேசினாலோ சாப்பிட்டாலோ குளிர்ந்த நீர் பட்டாலோ குளிர்ந்த காற்று பட்டாலோ அவங்களுக்கு வரும். சில சமயம் கண்ணில் நீருடன் வரலாம், மூக்குல தண்ணியா வரலாம். இதெல்லாம் இது வேறுபட்ட வகையாகும். சரி, இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அப்படின்னா, 2 வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. அறுவை சிகிச்சை, அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறைகள். இந்த அறுவை சிகிச்சை என்பது இந்த நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய அழுத்தங்கள், அதாவது இந்த நரம்பை சுற்றியுள்ள இரத்த குழாய்கள் அழுத்தும் போது ஏற்படுவதால் இருந்தால் அறுவை சிகிச்சை நல்ல நிவாரணம் அளிக்கும். 60-70% வலி குறைவதற்கும் ஒரு 3 to 11 வருடங்களுக்கு வலி இல்லாமலும், சில சமயம் அதுக்கு மேலாமலும் வலி இல்லாமல் இருக்கும். இளம் வயதினருக்கு வந்தால் அறுவை சிகிச்சை சிறந்த சிகிச்சை முறையாகும். இதுவே ஒரு 50-60 வயசுக்காரங்க வரும்போது அறுவை சிகிச்சையினால் உள்ள ஆபத்துகளை தவிர்க்க வேண்டும் என்றால், அல்லது அறுவை சிகிச்சைக்கு அவர்களோட உடம்பு ஒத்துழைக்கவில்லை என்றால், அல்லது அறுவை சிகிச்சை செய்து கொள்ள விருப்பம் இல்லை என்றால், இந்த பெர்குட்டேனியஸ் ப்ரொசீஜர், அறுவை சிகிச்சை அல்லாத சிகிச்சை முறைகள் மிக அதிக அளவு உபயோகப்படும். எல்லா ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாக்கும் முதலில் மாத்திரைகள் அளிக்கப்படுகின்றன. இந்த மாத்திரைகளில் வலி நிவாரணம் இருந்தால் அவர்கள் கண்டினியூ பண்ணலாம் மாத்திரையை. சில சமயம் நீண்ட வருடங்களுக்கு மாத்திரைகள் எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நேரத்துல அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறைகள் வலிகளையும் தீவிரமாக குறைக்கும் மாத்திரைகளையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ வலி குறைப்பதற்கு அறுவை சிகிச்சை அற்ற முறைகள் பார்த்தோம்னா, ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன் என்பது மிக மிக அதிக அளவு உபயோகப்படுகிறது. பரவலாக செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அல்லாத ட்ரைஜெமினல் சிகிச்சை முறை என்பது இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்ளேஷன். இதற்கு ஒரு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தா போதும், ஸ்கேன் கருவி உதவியுடன் அந்த நரம்பை துல்லியமாக கண்டறிந்து அந்த நரம்பை சுற்றியுள்ள உணர்வு பகுதிகளை ரேடியோ ஃப்ரீக்வன்சி அலைவரிசைகள் மூலமாக செலுத்தும் போது வலிகள் குறைவதற்கான வாய்ப்பு ஒரு 90% இருக்கிறது. எவ்வளவு நாள் வலி இல்லாமல் இருக்கும்? ஒரு 2 வருடங்களிலிருந்து அதிகபட்சமாக ஒரு 3 வருடங்கள், சில சமயம் ரொம்ப ரேரா அதுக்கு மேலாமும் வலி இல்லாமல் இருக்காங்க. சரி, திருப்பி வந்துச்சுன்னா திருப்பி ஒரு தடவை பண்ணிக்கலாம். இது எத்தனை தடவை வேணா பண்ணிக்கலாம். இதோட சைடு எஃபெக்ட் மதமதப்பு மட்டும்தான். அந்த சிகிச்சை முடிஞ்சோன்னா அந்த இடம் தொட்டு பார்த்தால் அந்த தொடு உணர்ச்சி கொஞ்சம் மந்தலாக இருக்கும். ஸோ இது ஒரு வயதானவர்களுக்கும் எளிதான சிகிச்சை முறை. அறுவை சிகிச்சையின் ஆபத்திலிருந்து
குறைத்து விடலாம். அதிக நாள் மாத்திரைகள் எடுப்பதையும் தவிர்த்து விடலாம். வலி நிவாரணம் என்பது மாத்திரை எடுத்துக் கொள்ளும் போது இல்லாத அளவுக்கு மிக நன்றான வலி நிவாரணம், கூடுதலான வலி நிவாரணம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா இருந்தால் மாத்திரைகளை உட்கொள்ளலாம். மருத்துவரின் அறிவுரையின் பேரில் மாத்திரைகள் எடுத்த பின்பும் வலி இருப்பதால் ஏதாவது ஒரு சிகிச்சை முறை மருத்துவரின் அறிவுரையின் பேரில் வயதுக்கு தகுந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம். வயதானவர்களாக இருந்தால் அறுவை சிகிச்சை இல்லாத சிகிச்சை முறைகள் மிக அதிக அளவு உபயோகப்படும். ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ இருந்தால் மருத்துவரை அருகே தேர்ந்த சிகிச்சை முறையை எடுத்துக்கொண்டு வலி இல்லாத வாழ்க்கை வாழலாம்.